தந்தை மகன் தூயாவியாரே பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகள், இந்நாளுடைய திருப்பலியை இந்த வரியை ஏற்று இந்த வரியில் பங்கெடுத்து ஒப்புக் கொடுக்கிற உங்கள் அனைவருக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த நாள் கல்வியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுள்ள நன்மைகளை கொடுக்கவும், இந்த உலகில் தேவை இருக்கின்றவர்களுக்காக நமக்காக மனமாற்றத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கின்றவர்களுக்காகவும் இறைவனை நாம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறை நாம் ஒப்புக் கொடுத்த நமது குற்றம் குறைபாடுகளுக்காக மனவருந்தை மன்னிப்பை வேண்டுவோம். இயலாத இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லால் செயலால் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகியால் எப்பொழுது எமையான தூய மரியாதை வானோடு புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு எடுத்துச் செல்வாராக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் மனிதவடைந்துள்ள மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும். இறைப்பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் என்றும் செவிசாய்த்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை வைத்தார். இறைவாக்கினர் தானியேலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவார்த்தைகள் 14 முதல் 20 முடிய, மேலும் 24 முதல் 25, மேலும் 28. அந்நாட்களில் நேபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும், நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும்
உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் காண வீந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராயிருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகத்நேசர் அரசனை நோக்கி பதிமொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளையிலிருந்து எங்களை நீக்க வல்லவர். அவரே எங்களை உன் கையிலிருந்தும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உங்களுடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நேபுகத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்கு தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நேபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரைத்தானே கட்டி நெருப்பில் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு நீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவர் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நேபுகத்நேசர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையெழுத்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உன் பெயர் வாக்குக்குரியது. பல்லவி. உமது தூய மாட்சி கிழக்கும் கோவில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து பழமொழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏற்றி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். பல்லவி. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் தேக்க பெறுவீராக. ஏற்றி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். பல்லவி.
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை திருவார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு எங்கும் என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையை போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பிறந்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளை அவர் என்றார். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளை முழுமையாக அறியாத மனிதர்களும் கடவுளை முழுமையாக அறிந்து அவரை நம்பி ஏற்றுக்கொண்ட மனிதர்களும் இந்த உலகில் எப்படி வாழ்வார்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், எப்படி கடவுளுடைய உடனிருப்பு அவர்களோடு இருக்கும் என்பதை இந்த நாளுடைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய படிப்பினைகளையும் ஏற்றுக்கொள்ளாத இந்த யூத மக்கள் ஒருவரும், நாங்கள் உண்மையிலேயே இந்த கடவுளுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய வழிமரபினர், நாங்கள் உண்மையான இந்த யாவை கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தானியனுடைய அந்த 3 நண்பர்களும் ஏற்றுக்கொண்டபடியால் அவர்கள் அரசருக்கு முன்பாகவே கடவுளுக்கு நாங்கள் பிள்ளைகள், அவர் எங்களுக்கு தந்தை, எனவே அவரை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம், வேறு கடவுளை வணங்க மாட்டோம் என்று சொன்னபடியால் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் நெருப்பில் தூக்கி போட்ட பிறகும் கடவுளை உடனிருப்பினால் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அதே வேளையில் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்கள் வாதாடுவதிலும் விளக்கு பெறுவதிலும் விளக்கிக் கொள்வதிலும் அவர்களுடைய வாக்குவாதம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த உலகில் விவாதம் செய்கின்றவர்கள் அல்லது வாதாடுகின்றவர்கள் எல்லோருக்கும் கடவுளுடைய உடனிருப்பு இருக்கும் என்பது அல்ல, மாறாக யார் கடவுளை முழுமையாக ஏற்று கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. விவாதங்களும் வாக்குவாதங்களையும் கடந்து நாம் ஏற்றுக்கொள்ளுதல், அர்ப்பணித்தல், மனமாறுதல் அவற்றை செய்கின்ற போதுதான் நாம் வாழ்வுக்கு கடந்து செல்வோம். வாழ்வுக்கான வழியை கடவுள் அந்த தானியேலுடைய நண்பர்களுக்கு கொடுத்தது போல நமக்கும் தருவார் நம்பிக்கையோடு இவ்வழியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரி
சகோதரிகளை நாங்கள் இவர்களை ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள இவ்வளவு பொருட்களை பெற்றுக் கொள்வீராக. உமது பெயரை மாற்றிக்காக வரை ஒப்புக் கொடுக்க செய்த நீ அதனை எங்களுக்கு அருவருந்தாகிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும் உமது கரிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானே. ஆகவே தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உன்னுடைய ஆவியை பொழித்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உடம்பறிந்து தம்மை கையெழுத்தவும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இருந்து கிண்ணத்தையும் எடுத்து வேண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவோம் வாழ்ந்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழிய புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா, உலகங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் அனைவரோடு ஒரு திரு அவை அங்கு நிறைவேற செய்துள்ளோம். உயிர்களும் எதிரவு கூட தேர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும். இதோ இந்த திருப்பலியில் பங்கெடுத்து உமது திருவுடத்திற்கு முன்பாக மன்றாடி கொண்டிருக்கிற இறைமக்கள் ஊருடைய மன்றாடும் கனிவுடன் செவி சாய்க்கிறோம்.
கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாச பாதுகாவல் தூயா, இவ்வுலகம் உகந்தவராய் இருந்தவராக புனித நினைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வு உங்களுக்கு உதவி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேற்று வரவருட மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளை நாம் நம்பிக்கை பெற்று இறை வழிமுறை நாம் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து துணைந்து சொல்வோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரிடத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரின் அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவிடம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவரின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வாழ்வழிக்கின்ற இறை. எனவே வாழ்வை தரும் கிறிஸ்துவின் திருப்பந்தையில் பங்கெடுக்கின்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். அன்பு வாழ அனைத்தும் இழந்து அன்பு இயேசு விரும்பினது. அன்பு வாழ்வை தேடுமாக அருகி வாழிடம் விரும்பினது. அன்பு வாழ அனைத்தும் இழந்து அன்பு இயேசு விரும்பினது. அன்பு வாழ்வை தேடுமாக அருகி வாழிடம் விரும்பினது. இதயம் அன்பாகியதவே இரக்கமதனில் சுரக்கவே. அறிவு பாதைகள் வளரவே அறிவு அறிவில் வளரவே. அமைதியதனையாழவே ஆற்றல் வழங்கும் வீரத்திலே. அமைதியதனையாழவே ஆற்றல் வழங்கும் வீரத்திலே. இந்த வீரத்தில் வருக வருக
வீழ்த்தி வருக வருகவே வீழ்ந்தாய் வாழ்க வாழ்கவே அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பு இயேசு வீழ்த்திடு அன்பு வாழி தேடும் மாதர் அருகே மயிலும் வீழ்த்திடு. விண்ணகத்திலே உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பட்டியலில் செய்த இதழ் சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை கட்டி எழுப்புவதாக நற்செய்தி விதைகளை நாடு வளர்த்திருக்கும் நல்லோராய் உம் அருள் என்னை மாற்றுவதாக தீமை ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளியும் பொருட்டு மாநில உலகளும் முழு அகழியும் புதிய நிலம் புதிய மண்டலம் நோக்கிய ஆசிரியத்தில் ஆற்றப்படுவதாக யூதி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணராகிய எம்மை கூடி எழுப்புவதாக அதே அருள் என் மீட்பரை மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனைவருக்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கை மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் புதிதாக ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாளை காலையில் நவநாள் திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 5:30 மணிக்கு திருஜெப மாலையும் தொடர்ந்து பாவ சங்கீர்த்தன வழிபாடும் வந்து ஆலயத்தில் நடைபெறும். எனவே ஒப்புரவு திருவருட் சாதனத்தில் மக்களாகிய அனைவரும் இணைந்து பங்கெடுத்து தவக்காலத்தை, குறிப்பாக பெரிய வாரத்தை தூய்மையான தகுதியான முறை கொடுக்க அந்த வழிபாட்டில் அந்த திருவருட் சாதனத்தில் பங்கெடுக்கவுடன் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் கற்றுக்கொண்ட மறைவுகளை எங்களுக்கு விண்ணக மருந்தாய் அமைவனவா. அதனால் எங்கள் உள்ளங்களின் குற்றங்களை கழுவி முடிவில்லா பாதுகாப்பில் எங்களை உறுதிப்படுத்துவனவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழும் வாழ்வின்பதே துவக்கியது. உம்மை தேடி வந்தேன் சுவை தீருமம்மா. உலகாளும் தாயே அருள் தாருமம்மா. உலகாளும் தாயே அருள் தாருமம்மா. உம்மை தேடி வந்தேன் சுவை தீருமம்மா. பொருள் கொண்ட சீமானும் பாதம் செய்தார். பொருள் கொண்ட சீமானும் பாதம் செய்தார். உம்மை தேடி வந்தேன் சுவை தீருமம்மா.
உலகாளும் தாயே அருளாலும் அம்மா உலகாளும் தாயே அருளாலும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா நிலையான புகழுக்குரிய உயிரை நண்பர்களுக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் ஓதியும் ஆட்சியும் தந்தை மகன் தூயாமை பிள்ளாமை ஆமென்.